உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா, கண்டிப்பா இந்த பொருட்கள வாங்கிக்கிட்டு போங்க. என்ன பொருட்கள்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெல்லம். இந்த வெல்லம் நீங்க கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அவங்க பிரசாதம் செய்யும்போது இந்த வெல்லத்த ஆட் பண்ணி பிரசாதம் செஞ்சு, அங்க வர்ற பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. 2வது மஞ்சள், 3வது குங்குமம். கண்டிப்பாக மஞ்சள், குங்குமம் வாங்கி குடுங்க. அதுக்கப்புறம் வந்து பூ. பூ வந்து உங்களோட குலதெய்வம் என்னதுன்னு அவங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்க பூ வாங்கிட்டு போங்க. இப்போ என்னுடைய குலதெய்வம் வந்து வெங்கடேஸ்வர பெருமாள். அவருக்கு வந்து நாங்க வந்து துளசி பூ, அதாவது கதம்பம் அந்த மாதிரி வாங்கி குடுப்போங்க. விநாயகர்னா அருகம்புல், முருகர்னா செவ்வரளி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்கவங்க குலதெய்வத்துக்கு என்ன பூக்கள் குடுப்பாங்களோ, அந்த பூக்கள் நீங்க வாங்கி கொண்டு போய் குடுக்கலாம். இன்னொன்னு வந்து கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கண்டிப்பாக ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் இங்க வரணும். நம்ம குலம் செழிக்க குலதெய்வம் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும்.